ஒவ்வொரு தினமும் நான், ஒவ்வொரு கணமும் நான் உனை பாடி மகிழ்வேன் நான். நம சிவாய. புவியனும் மேடையிலே தினம் ஒரு வேடம் தந்து என்னை நீ வாழ வைத்தாய் தேவா, என்னை நீ வாழ வைத்தாய். ஓம் சாந்தி. 2/3/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுபனம். ரிவைஸ் 15/10/2004. ஒரேயொருவரை வெளிப்படுத்துவதற்கு உங்களின் ஸ்திதியை நிலையானதாகவும் ஸ்திரமானதாகவும் ஆக்குங்கள். உங்களின் சுய மரியாதையுடன் இருந்து எல்லோருக்கும் மரியாதை அளியுங்கள் என்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் 3 பாக்கிய நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை பார்க்கின்றார். முதலாவது இறை பராமரிப்பின் பாக்கியம், இரண்டாவது இறை கல்வியின் பாக்கியம், மூன்றாவது இறை ஆசீர்வாதங்களின் பாக்கியம். இந்த முறையில் அவர் ஒவ்வொருவரின் நெற்றியின் மத்தியிலும் 3 நட்சத்திரங்களை பார்க்கின்றார். நீங்கள் உங்களின் பாக்கிய நட்சத்திரங்களை பார்க்கின்றீர்களா? உங்களால் அவற்றை பார்க்க முடிகின்றதா? உலகில் வேறு எவரின் நெற்றியிலும் இத்தகைய மேன்மையான பாக்கியம் ஜொலிப்பதை உங்களால் பார்க்க முடியாது. இந்த பாக்கிய நட்சத்திரங்கள் உங்கள் எல்லோருடைய நெற்றியிலும் ஜொலிக்கின்றன. அவ்வாறாயினும் சில வேளைகளில் அவற்றின் ஜொலிப்பில் ஒரு வேறுபாடு காணப்படுகின்றது. சிலரின் பிரகாசம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக உள்ளது, ஏனையோரின் பிரகாசம் மத்திய நிலையில் உள்ளது. பாக்கியத்தை அருள்பவர் குழந்தைகளான உங்கள் எல்லோருக்கும் சமமான பாக்கியத்தை வழங்கியுள்ளார். அவர் எவருக்கும் எதையும் விசேடமாக கொடுக்கவில்லை. பராமரிப்பு ஒன்றே. நீங்கள் எல்லோரும் ஒன்றாகவே படிக்கின்றீர்கள். அத்துடன் நீங்கள் எல்லோரும் ஒரே ஆசீர்வாதத்தையே பெற்றுள்ளீர்கள். உலகின் மூலை முடுக்கெங்கும் ஒரே கல்வியே கற்பிக்கப்படுகின்றது. ஒரே திகதியில் ஒரே முரளி வாசிக்கப்படுவது ஓர் அற்புதமே. தந்தையின் கண்களில் கலந்திருக்கும் எங்கும் உள்ள குழந்தைகள் எல்லோருக்கும், கண்ணின் ஒளிகளாக இருக்கும் குழந்தைகளுக்கும், நிலையான ஸ்திதியில் சதா ஸ்திரமாக இருக்கும் குழந்தைகளுக்கும், சதா பிரகாசிக்கின்ற பாக்கியத்தின் நட்சத்திரங்களாக இருக்கும் பாக்கியசாலி குழந்தைகளுக்கும், சதா சுயமரியாதையை கொண்டிருப்பதுடன் மற்றவர்களுக்காக அதே அளவு மரியாதையை கொடுப்பவர்களுக்கும், தமது முயற்சிகளின் வேகத்தை துரிதமாக்கும் குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் ஆசீர்வாதங்களும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையான சகபாடியின் சகவாசத்தில் இருப்பதன் மூலம் அன்பானவர்களாகவும் பற்றில் இருந்து விடுபட்டவர்களாகவும் ஆகுவீர்களாக. ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் பாப்தாதாவுடன் சகல உறவு முறைகளையும் கொண்டிருக்கும் சந்தோஷத்தை கொண்டிருப்பதுடன் அதை மற்றவர்களுக்கும் தானம் செய்யுங்கள். சகல வகையான சந்தோஷத்திற்கான உரிமையை கொடுப்பதுடன் மற்றவர்களுக்கும் இந்த உரிமையை கொடுங்கள். பௌதீக பணி எதையும் செய்யும் போதும் பௌதீக சகபாடிகளை நினைவு செய்யாதீர்கள். ஆனால் முதலில் தந்தையையே நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் தந்தையே உங்களின் உண்மையான நண்பராவார். நீங்கள் உண்மையான சகபாடியின் சகவாசத்தை எடுக்கும் போது இலகுவாக உங்களால் பற்றற்றவர்களாகவும் எல்லோர் மீதும் அன்பானவர்களாகவும் ஆக முடியும். ஒவ்வொரு பணியிலும் ஒரேயொரு தந்தையை சகல உறவு முறைகளிலும் நினைவு செய்பவர்கள் பற்றிலிருந்து இலகுவாக விடுபடுவார்கள்.
அவர்கள் எவர் மீதும் பற்று வைப்பதில்லை, எவருக்கும் அடிமையாகவும் ஆகுவதில்லை. எனவே அவர்களை மாயையால் தோற்கடிக்க முடியாது. ஸ்லோகம்: மாயையை இனங்கண்டு கொள்வதற்கு திரிகாலதரிசியாகவும் திரிநேத்ரியாகவும் ஆகுங்கள், நீங்கள் வெற்றியாளர் ஆகுவீர்கள். அவ்யக்த சமிக்ஞை: சத்தியம் மற்றும் நல்ல பண்புகளின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். சத்தியத்தின் அடையாளம் நல்ல பண்புகளை கொண்டிருப்பதாகும். நீங்கள் உண்மையானவர்களாக இருந்து சத்தியத்தின் சக்தியை கொண்டிருந்தால் ஒருபோதும் நல்ல பண்புகளை கொண்டிருப்பதை நிறுத்த மாட்டீர்கள். நீங்கள் சத்தியத்தை நிரூபிக்க வேண்டியிருக்கலாம், ஆனால் இதை நல்ல பண்புகளுடன் செய்யுங்கள். உங்களின் நல்ல பண்புகளை கைவிட்டு எதையாவது உண்மை என நிரூபிக்க முயற்சி செய்வதன் மூலம் உங்களால் அதை நிரூபிக்க முடியாது. நல்ல பண்புகள் இல்லாதிருப்பதன் அடையாளம் பிடிவாதமாகும். நல்ல பண்புகளின் அடையாளம் பணிவாகும். சத்தியத்தை நிரூபிப்பவர்கள் சதா பணிவாக இருப்பதுடன் எப்போதும் எல்லோருடனும் நல்ல பண்புகளுடன் பழகுவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. உன்னிழல் போல் கிடந்தேன் உன்முகம் காண்பதற்கே இறைவா, உன்முகம் காண்பதற்கே. கருவிலே நான் அறிந்தேன், கவலைகள் நான் மறந்தேன், கண்டதும் நான் நிறைந்தேன், உன்னை கண்டதும் நான் நிறைந்தேன். நான் என்னும் சொல்லை நான் சொன்னதில்லை,